கண்டிப்பா. நீலாத்ரோ நிம்பபிம்போயம் நித்ய சாநித்ய லீலயா பக்தானாம் பாரிஜாதஸ்ஸன் பீயூஷம் அபிவர்ஷதி. வேப்பமரம் விழுது கசப்பாக இருக்கும், ஆனால் நீலாத்ரி என்னும் பூரியில் அமிர்தத்தை வருஷிக்கும் கற்பக விருட்சமாக வேப்பமரத்தினால் ஆன மூலமூர்த்தியான ஜெகநாதன் நித்தியவாசம் புரிகிறான். பலபத்ர சுபத்ரா ச புராண புருஷோத்தம பகுபத்ரான் விவர்தந்தே வைகுண்ட நிலையாச்சலே. பலராமன், சுபத்ரை இவர்களுடன் இருக்கும் பகுபத்ரன், ஆம், பலவிதமான மங்களங்களை நமக்கு வழங்கக்கூடிய நீலாத்ரியில் வசிக்கும் இந்த புருஷோத்தமனே ஸ்ரீவைகுண்டத்தில் நிலையாய் இருப்பவன். ஏகோஹி தேவா த்விவிதா விபாதி நீலாத்ரி மத்தியே விரதேந்திரசைலே தாருஸ்வரூபா புருஷோத்தமோசௌ தேவாதிராஜா ஜகதாம் பதி சஹா. புருஷோத்தமனாகிற எம்பெருமான் தாருவாக, மரமாக, நீலாத்ரி, அத்ரி என்றால் மலை, நீலாத்ரி என்னும் பூரியிலும், யானை மலை நாகாச்சலம் என்னும் காஞ்சியிலும் ஜெகநாதன் தேவாதிராஜன் என்று 2 ரூபங்களாக சேவை சாதிக்கிறான். நிம்பபலமிச்சந்தி ஔதும்பரம் நிஷித்யதே நீலாத்ரௌ வாரணாத்ரௌ ச ஜனா புஞ்சந்தி சம்பிரதி. வேப்பம் பழத்தை மக்கள் விரும்ப மாட்டார்கள். அத்திப்பழமோ சாஸ்திரத்தினால் விலக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது நீலாத்ரி என்னும் பூரியிலும் வாரணாத்ரி என்னும் காஞ்சியிலும் வேம்பில் பழுத்த பழத்தையும் அத்தியில் விளைந்த பழத்தையும் மக்கள் விரும்பி உண்கின்றனரே. அடடே, இது ஆச்சரியம் அல்லவா? அதாவது இந்த பெருமானிடமிருந்து மக்கள் பலன்களை பெறுகிறார்கள். ஒண்ணு நிம்பம், நீப்பம் அப்படி சொல்லக்கூடிய வேப்பமரம், ஆனா அவர் அமிர்தமயமா இருக்கார். அற்புதம், அமிர்தமயமா இருக்கார். ஆமா. அதே மாதிரி இங்க உதும்பரம், உதும்பரம்னா அத்தி மரத்துக்கு பேரு. உதும்பரம் அப்படின்னா அத்தி மரத்துக்கு பேரு. யாகத்துல யூபஸ்தம்பமாக அந்த உதும்பரம் ஔதும்பரீன் அப்படின்றதாக சொல்லுவா. அந்த யூபஸ்தம்பமாக அதை வச்சு நம்ம பண்ணணும், யாகங்கள் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றோம். அதனால இந்த பெருமாள் யாரு? அத்திப்பழம். ஆமா. ஆனால் அவன் கொடுக்கிற பழம் எப்பேற்பட்ட பழம்! நிச்சயமா, நிச்சயமா. இல்லையா? இது 2 தான் இப்போ உலகத்துல டாக் ஆஃப் த டேவா இருக்கு அப்படின்னு அப்போ எழுதுது. புரியுது, புரியுது. அருமை, அருமை, அருமை. அற்புதம், அற்புதம். ஜெயதேவர் போன்ற மகான்கள்லாம் அங்க இருந்து தான் அந்த பெருமாளை ரசிச்சு ரசிச்சு அஷ்டபதி முதலானவைகள் பாடினாங்க. ஆமா. ஜெயதேவருடைய பிரியே சாருஷியிலே, இல்லையா? ஜெயதேவருடைய அஷ்டபதி இல்லாம இன்னைக்கு பஜன சம்பிரதாயம் கிடையவே கிடையாது. எப்படி அந்த அப்படியே பெருமாளை ரசிச்சு ரசிச்சு அவர் வந்து அனுபவிச்சார் அப்படி சொல்றாரு. சுவாமி ராமானுஜர் அந்த புரி ஜெகநாத பெருமாள்கிட்ட ஈடுபட்டு அனுபவிச்சிருக்கார். மாதிரி எவ்வளவு மகான்கள்லாம் அனுபவிச்சிருக்காரு. உலக புகழ் பெற்ற ரத யாத்திரை, இந்த ரதோத்சவம்னு பேரு. குண்டிச்சா யாத்திரைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டிச்சா யாத்திரைன்னு ஆக்சுவலி இங்க முதல்ல பிரம்மதேவர் தபஸ் பண்ண பொழுது, இந்திரத்யும்ன ராஜா தபஸ் பண்ணின பொழுது இங்க முதல்ல ஆவிர் பவித்தவர் லக்ஷ்மி நரசிம்மன் தான். பிராச்சீனமா அங்க பெருமாள் அங்க சேவை சாதிக்கிறார். அது தவிர இந்த க்ஷேத்திரத்துக்கு நான் சொன்னேன், பூரின்னு பேரு, ஜெகநாத புரின்னு பேரு, புருஷோத்தம புரின்னு பேரு, நீலாத்ரி என்பதாக பெயர், அப்புறம் சங்க க்ஷேத்திரம் என்பதாக பெயர். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா, ஸ்கெட்ச் போட்டு பார்த்தோம்னா அந்த க்ஷேத்திரமே எப்படி இருக்கும்னா ஒரு சங்கத்துடைய ரூபத்துல இருக்கும். பெருமாள் எழுந்தருளிருக்கார் அப்படின்ட்டு. இது ரொம்ப பெரிய ரத யாத்திரைலாம் கிடையாது. அதாவது வந்து டிஸ்டன்ஸ் வைஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனால் பெருமாள் இங்கேருந்து அந்த குண்டிச்சா அப்படின்னு அதை என்ன சொல்றது, ஒரு பிறந்த வீட்டுக்கு போற மாதிரி அந்த ராணி அதை ரசிச்சாலாம், அதை வந்து அதை உற்சவத்தை அனுபவிச்சான்னு சொல்லுவா. பெருமாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்க இத்தனை நாள் பக்தர்களுக்கு இங்க நிறைய அனுகிரகம் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு வாரம் ரொம்ப டயர்டா இருக்கேன். இப்ப இவெல்லாம் என்னது எஸ்டேட் பங்களாக்கெல்லாம் போறாங்க, அந்த மாதிரி புரியுது. எஸ்டேட் பங்களாக்கெல்லாம் போற இல்லையோ அந்த மாதிரி இருக்கச்சே பெருமாள் அங்க எழுந்துடுறதுக்கு அவன் குடும்பத்தோட போறதுன்னு
நடுவுல பெரிய தேர் ஒன்று, பெருமாள் அற்புதமான தேர். அந்த தேரை வருஷம் வருஷம் உருவாக்குவோம். ஆமா ஆமா படிச்சிருக்கேன். இப்ப நம்ம ஊர்லலாம் தேர்லாம் பர்மனெண்டா இருக்கும். அது எப்படியும் ஒரு 50-100 வருஷத்துக்கு ஒரு தேர் இருக்கும். அப்புறம் தான் திருப்பி புதுசா பண்ணுவான். ஆமா, இங்க வருஷம் வருஷம் அந்த தேரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆச்சரியமா அந்த தேரை ரெடி பண்ணுவான். லட்சோபலட்சம் பேர் ஜனங்க. ஆமா, என்ன கூட்டம், நியாய கூட்டம். ஆமா, லட்சோபலட்ச ஜனங்க அப்படியே பரண்ட கட்டிட்டு வருவா. ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். ஆனா பக்தி பாவம். இப்ப இது ஒண்ணு. அதே சார், இந்த திருத்தேர்ல பெருமாள் எழுந்தருளி அத வந்து ராஜா வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி பெருக்கி, ஏன்னா பெருமாள் ராஜாதிராஜன், அவன் எதிர நம்ம எல்லாம் இந்த மாதிரி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நாமெல்லாம் அவனுக்கு சேவகனா இருக்கோன்றது அவன் கொடுத்த பதவி அது. அந்த ராஜா அதை காமிப்பார். அவ வந்து பெருமாளை அந்த ஏழை பண்ணுவா, எழுந்தருளை பண்றது சொல்றது. அப்படி நன்னா அப்படி ஆட்டுவா. பாத்தீங்கன்னா ஒய்யாளி, நம்ம ஊர்ல ஒய்யாளி சொல்லுவோம். அந்த ஜெகநாதரை அப்படியே அப்படியே சிலிர்க்கும். அப்படி ஆட்டி 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 பெருமாளை அந்த தேர்ல எழுந்தருளை பண்ணி இந்த குண்டிச்சான்றதான அந்த இடத்துக்கு எழுந்தருளை பண்ணுவா. ஒரு வாரம் கிட்டத்தட்ட பெருமாள் அங்க எழுதிருப்பாரு. அப்புறம் வாபஸ் உற்சவம்னு பேர் இருக்கு. ஆமா, ஒரு வாரம் அங்க ஜாலியா இருந்துட்டு ரைட் ஓகேன்னு ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு என்ன இப்ப எஸ்டேட் பங்களாக்கு ரெஸ்ட் எடுத்து போறேன், வெளிநாட்டுக்கு சுவிட்சர்லாந்துக்கு போறேன், அங்க போறேன் இங்க போறேன்ற இப்ப சொல்ற அளவுக்கு அந்த மாதிரி பெருமாள் இருந்துட்டு அப்புறம் திரும்பி வருவார். இத ஒரு மகோத்சவமாக இன்னைக்கு நேற்று இல்லை. இதெல்லாம் நம்முடைய பாரதத்தினுடைய பெருமை, பண்பாடு அப்படின்றதாக நம்ம சொல்றோம். பெரிய ஒரு வைபவமாக அதை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம அப்படின்னு சொன்னா எந்த அடிப்படையான ஞானமும் இல்லாமல் பக்தி ஒன்றே பிரதானமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆஸ்திக வைபவம், மக்களுடைய ஒரு ஆஸ்திக சங்கமம் இது. அவனை போய் கேட்டா அவனுக்குலாம் ஒன்றும் தெரியாது. அவனுக்கு ஜெகநாத் 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 ஜெகநாத், அவனை அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான். ஜெய் ஜெகநாத். அதனால இந்த சங்க கஷேத்திரத்துல, அது ஆக்சுவலி பார்த்தா நிருசிம்ம கஷேத்திரம், அது அந்த நிருசிம்ம கஷேத்திரத்துல இப்படி ஒரு வைபவமாக இந்த ரத்தோத்சவம் நடக்கிறது. இந்த வருஷம் ஜூலை மாசம் 16ஆம் தேதி அந்த உற்சவம். இதுல ஒருவேளை சென்னையில இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த ரத்தோத்சவத்தை சேவிக்கணும்னு ஒருவேளை அனுபவம் ஏற்படணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அன்னைக்கு 16ஆம் தேதி அன்னைக்கு மாலை 3:30 மணிக்கு நம்ம அசோக் பில்லர் ஆஞ்சநேயர் கோவில்லேருந்து ரத்த உற்சவம் ஆரம்பமாகுது. அடியேனும் அதுல கலந்துக்க போறேன். சிறப்பு. அதுல கலந்துட்டு அது பல தெருக்கள் வழியாக இங்க வெற்றி கிருஷ்ண மஹால் அப்படின்னு இருக்கு, பழைய ஸ்ரீனிவாசா தேட்டர் எதிர. அந்த வெற்றி கிருஷ்ண மஹால்ல வந்து ரத்த யாத்திரை சாயங்காலம் 5:30 மணிக்கு நிறைவு பெறுகிறது. அந்த இடத்துல ஜெகநாத பெருமாளுடைய வைபவத்தை நான் சொல்ல போறேன். இந்திரத்யும்ன சரோவர், நீங்க அந்த குண்டிச்சா கோயில்ல இருந்து வெளியே வந்து வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அழகான பெரிய குளம். எந்த வெயில் காலத்திலையும் அப்படியே குளுமையா இருக்கும் தண்ணீர், அழகான குளம். அந்த இந்திரத்யும்ன சரோவரத்திலிருந்து பக்தர்கள் வரிசையாக நின்று அந்த குளத்திலிருந்து தண்ணி கொண்டு வர்றாங்க. கை மாற்றி கை மாற்றி கை மாற்றி கொண்டு வந்து கோயிலை அப்படியே மனதின் கண்ணாடியாக மாற்றி விட்டார்கள். தண்ணியினால் கழுவி சுத்தப்படுத்தி, அப்புறம் அவங்களுக்கு ஓய்வெடுக்க தெரியல, அந்த சேவையை நிறுத்த தெரியல. என்ன செய்தார்கள் பக்தர்? ஆனந்தத்தில் ஒருத்தர் தண்ணி இன்னொருத்தர் மேல ஊத்த ஆரம்பிச்சிட்டார். எல்லாரும் தண்ணியில விளையாட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் மேல இன்னொருத்தர் தண்ணி ஊற்றி, அது இதுதான் தக்கது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில பக்தர்கள் என்ன பண்ணாங்க, மகாபிரபு மேல தண்ணி ஊத்த ஆரம்பிச்சாங்க. மகாபிரபுக்கு அபிஷேகம் செய்தார்கள். அதிலேயும் அதிபுத்திசாலியான சில பக்தர்கள் வந்து மகாபிரபுவின் உடலிலிருந்து, தேகத்திலிருந்து வடியக்கூடிய தண்ணீரை அப்படியே அமிர்தமாக பிடித்து பருகிக் கொண்டார்கள். அதெல்லாம் குடித்தவர்களுக்கு மெய் சிலித்து போய் கண்கள் நிறைந்து ஆனந்த கண்ணீர் சொருகி 2 கைகளையும் உயர்த்தி ஜெகநாத் ஜெகநாத் என்று மதம் பிடித்தது போல ஆட ஆரம்பித்தார்கள். ஆனந்தம், சேவையின் ஆனந்தத்தை அனுபவித்தார்கள். இவ்வளவு பக்தர்கள் ஆனந்தத்தில் சேவை செய்யும் போது ஜெகநாதர் இறங்கி வரமாட்டாரா என்ன? இந்த திருவிழாவே அதுதான். அவரை நம் இதயத்துக்குள் இடுக்கும் திருவிழா இது. 5000 வருடங்களுக்கு முன்னாடி
குருக்ஷேத்திரத்தில் கோபிகைகள் வந்து, கோபர்கள் விரஜவாசிகள் எல்லாம் வந்து ஏறக்குறைய 100 வருடமாக பகவானை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். 100 வருடமா பிரிந்திருந்து எல்லாம் பைத்தியம் பிடித்தது மாதிரி. கதம்ப மரத்தை பார்த்தால் பகவான் திருமேனியிலிருந்து வரக்கூடிய நறுமணம் அந்த கதம்ப மரத்திலிருந்து வருது. உடனே கதம்ப மரத்தை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. தமால மரத்தை பார்த்தால் கிருஷ்ணனின் உருவம் நிரல் அவர்களுக்கு நினைவுக்கு வருது. அந்த தமால மரத்தை கட்டி பிடித்துக் கொள்கிறார்கள். மயில், பாம்பு, மான், குருவி, முயல் இப்படி மிருகங்களை எல்லாம் பார்த்து கிருஷ்ணர் அவர்களோடு விளையாண்ட நினைவுகள் வருது. அதனால் இவங்களும் விளையாட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு கோபிகை கிருஷ்ணராகவும் மற்ற கோபிகைகள் கோபிகைகளாகவும் சுத்தி நின்று அப்படியே பைத்தியம், உணவையும் உறக்கத்தையும் மறந்த நிலை. அதான் இந்த சத்கோஸ்வாமி அஷ்டகத்தில் கோஸ்வாமிகள் பாடுகிறாங்க. ஹே கிருஷ்ணா விரஜதேவிகே ச லலிதே ஹே நந்தசூனோ குதா. கிருஷ்ணா நீங்க எங்க இருக்கீங்க? கோவர்தனத்துல மறைஞ்சிருக்கீங்களா? காளிந்தியில ஒளிச்சிருக்கீங்களா? விருந்தாவனத்தின் வனத்துக்குள்ள விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? ஹே கிருஷ்ணா, ஹே மாதவா, இப்படி தேடி சித்தம் பேதலித்து போன பைத்தியங்களை போல் நடமாடிக்கொண்டிருந்தார்கள் அந்த கோபிகைகள். அப்படி 100 வருஷமா கிருஷ்ணரை நினைச்சு நினைச்சு மனம் உருகி கதறி அழுது அப்படி இருக்கும்போது குருக்ஷேத்திரத்தில் ஒரு நாள் பார்க்குறாங்க. அப்படியே அவர்கள் அன்பெல்லாம் வந்து இதயம் அணையை உடைத்து கொண்டு வரும் பெரும் அருவி போல் அவங்க அன்பு அந்த அளவுக்கு வருது. என்ன பண்றது தெரியல. போய் ஒருத்தர் கிருஷ்ணர் கையை பிடித்திருக்கிறார்கள், ஒருத்தர் காலை பிடித்திருக்கிறார்கள், இனி ஒரு கோபிகை அவர்களுடைய உடையை பிடித்து. இதை பார்த்து கிருஷ்ணர் கூட வந்த 16,108 மனைவிகள் அப்படியே என்ன சொல்றது, ஒரு ஸ்தம்பித்து போய் சிலையாக மாறி விடுகிறார்கள். யார் இந்த பெண்கள்? நம் கணவரை இந்த பாடுபடுத்துகிறார்களே. கோபிகைகள் வந்து மனைவிகளை பற்றி, கிருஷ்ணரின் மனைவிகளை கண்டுக்கவே இல்லை. கிருஷ்ணர் 16,108 மனைவிகளோட வந்திருக்கிறார். கோபிகைகள், ஒரு கோபிகை அவர் உடையை பிடித்திருக்கிறார்கள், இனி ஒரு கோபி அவர் கையை பிடித்திருக்க, இனி ஒருத்தர் அழுக. அப்படியே அவங்க இழுத்துட்டே போய் ரதத்தில் உட்கார வச்சு ரதத்தை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதயத்தில் பகவானை ஜெகநாதரை இழுக்கும் திருவிழா இது. எந்த அளவுக்கு அவரை நினைவு கூர்ந்து நாமம் ஜெபிச்சு சேவை செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஜெகநாதர் நம் இதயத்தில் வந்து குடிகொள்ளுவார். அப்படி அந்த குருக்ஷேத்திரம் பிருந்தாவனத்தில் நடந்த லீலை அது. அதேதான் இங்க நடக்குது ஜெகநாத் புரியில. மகாபிரபு அதை செய்கிறார். யார் மகாபிரபு? ஜெகநாதர் யாரு? ராதா சரசவபுர ஆலிங்கன சுகோ ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவாத்துமே. அவர் உருவத்தில் துவாரகாதீசனை போல், அரசனை போல், சக்கரவர்த்தியை போல் இருந்தாலும் மனதில் விருந்தாவன கிருஷ்ணன். ராதா சரசவபுராலிங்கன சுகோ, ராதாராணியை அவர் உடலோடு சேர்த்து அரவணைத்து ஆனந்தம் அனுபவிக்கிறார். இப்ப மகாபிரபு யாரு? ராதா பாவ துதிஸ்வலிதம் நௌமி கிருஷ்ணஸ்வரூபம். ராதா பாவத்தில் வந்த கிருஷ்ணரின் உருவம், அதுவும் ராதாராணி தான். இன்டென்ஸ் அந்த ரத யாத்திரை அப்படிங்கும் போது அதுக்கு பலவிதமான கதைகளும் கருத்துக்களும் உள்ளர்த்தங்களும் இருக்கு. ரத யாத்திரைக்கு ஒரு கதை கிடையாது, ஆயிரக்கணக்கில் ரத யாத்திரைக்கு கதை இருக்குது. ஜெகநாதர் முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு வர்றார். அவர் தன் பெரிய கண்களை விரித்து மகாபிரபுவை பார்த்து ஆனந்தத்தில் இது செய்யும் போது மகாபிரபு முன்னாடி இருந்து காணாம போயிடுவார். உடனே தன்னுடைய பெரிய கண்களை அகலமாக திறந்து ஜெகநாதர் சைத்தன்ய மகாபிரபுவை தேடும்போது ரதத்துக்கு பின்னாடி தோன்றுவார் மகாபிரபு. உடனே ஜெகநாதர் ரதத்தை அப்படி நிறுத்தி மகாபிரபுவை பின்புறம் நிற்கும் மகாபிரபுவை அனுபவிக்கும் போது அங்கிருந்து மகாபிரபு மறைந்து விடுவார், தன்னுடைய கிழக்கு பக்கத்தில் தோன்றுவார். ஆக்சுவலா ரத யாத்திரை ஊர் மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஜெகநாதருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் இடையில ஒரு பேரன்பு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது, இன்டென்ஸ் லவ். அப்ப யாரெல்லாம் வந்து ஜெகநாதரின் நாமத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிருஷ்ண பிரேமை வாரி வழங்கி கொடுப்பார். இன்டென்ஸ் லவ். அப்ப அப்படியே ஜெகநாதர் தேடுறார், எங்க சைத்தன்ய மகாபிரபு, எங்க மகாபிரபு, எங்க மகாபிரபு. மகாபிரபு 7ஆக பிரிந்தார்.
ஏழாக பிரிந்து 7 கீர்த்தன சங்கீர்த்தன கூட்டங்கள், கோஷ்டிகள், சங்கீர்த்தன கோஷ்டிகள். முன்னாடி 4, பின்னாடி 1, வலது பக்கம் 1, இடது பக்கம் 1, 7 சங்கீர்த்தன கோஷ்டிகள். ஒன்றுல முராரி ஆடுகிறார், இனியொருத்துல வேறொரு பக்தர் ஆடுகிறார். கீர்த்தனங்கள் அழகாக. இந்த 7 கோஷ்டியிலும் மகாபிரபு 7ஆக பிரிந்தார். ஜெகநாதருக்கு மட்டும்தான் தெரியுது. அந்த கோஷ்டியில் இருக்கிற பக்தர்கள் நினைக்கிறாங்க மகாபிரபு நம்ம கூட நடனமாடி கொண்டிருக்கிறார். ஆனா மகாபிரபு 7ஆக பிரிந்தார். 7 கோஷ்டியிலும் ஜெகநாதர் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு ஆனந்தமாக நடனமாடுகிறார். அப்படியே சைத்தன்ய மகாபிரபு கண்களெல்லாம் நிறைந்து அவர் ஆனந்தத்தில் துள்ளி விளையாடும் போது கண்ணீரெல்லாம் கண்களிலிருந்து தெருக்கிதான். ஜெகநாதர் அந்த அழகை பார்த்து ஒரு மதயானை பவனி வருவது போல், உலா வருவது போல் அப்படியே ரதம் ஆட்டி ஆட்டி வருது. திடீர்னு ஜெகநாதர் பார்க்கிறார், மகாபிரபுவை காணும். 7 கோஷ்டியிலேயும் மகாபிரபுவை காணவில்லை. அப்படியே ரதத்தை நிறுத்திவிட்டார். மகாபிரபு வராம நீ ரதம் எடுக்க மாட்டேன். ரதம் எவ்வளவு லட்சம் தொண்டர்கள் இழுத்தாலும் சரி, இனி யானையை கட்டி இழுத்தாலும் சரி, ரதம் நகராது அப்படின்னு அப்படியே நிறுத்திட்டார் ஜெகநாதர். பிரதாப்ருத்ர மகாராஜா யோசிக்கிறார், என்ன ரதம் நின்று போச்சு, இவ்வளவு லட்சம் பேர் ரதம் இழுக்கிறார்கள், ரதம் என்ன நின்று போச்சு. உடனே தன்னுடைய சேனாதிபதியை கூப்பிட்டு யானையை கொண்டு வந்து கட்டி இழுக்க சொல்கிறார்கள். ரதம் அசையவே இல்லை. உலகத்தையே அசைக்கும் எம்பெருமான் அவரை யானை கட்டியே அசைக்கிறது. தன் ஆசையினால் உலகத்தை அசைப்பவர் அவர். ரதம் நின்று போச்சு. மகாபிரபு ரதத்துக்கு சுத்தி சுத்தி நடனமாடி கீர்த்தனம் பாடி கடைசியில ரதத்துக்கு பின்னாடி தன் தலையினால் ரதத்தை தற்றார். மறுபடியும் அந்த 24 சக்கரம் கொண்ட பேரதம் அப்படியே நகர ஆரம்பிக்குது. பக்தர்கள் எல்லாம் ஆனந்தத்தில் 2 கையையும் தூக்கி கொண்டு உறக்க ஹரிபோல் ஹரிபோல் என்று கதறுகிறார்கள். ஆனந்தத்தின் பெருவிழா. அப்படியே மகாபிரபுக்கும் ஜெகநாதருக்கும் நடக்கிற திருவிழா அது. அதுக்கு நடுவில் 1000 பாடங்கள் நடக்குது. பிரதாப்ருத்ர மகாராஜா குதிரைக்கு மேல உட்கார்ந்து அப்படியே மனம் குளிர பார்த்து அனுபவிக்கிறார். ஏன்னா எதனாலன்னு தெரியல, பிரதாப்ருத்ர மகாராஜாவை சைத்தன்ய மகாபிரபு பக்கத்துல கூட விட மாட்டேங்கிறார். எப்போவெல்லாம் பிரதாப்ருத்ர மகாராஜாவை பார்க்கும் வாய்ப்பு வருதோ உடனே சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், அவர் லௌகீகவாதி, பணத்தில் கழிபவர், ஒரு அரசன். நான் ஒரு துறவி சந்நியாசி, நான் இந்த மாதிரி மக்கள் கூட எல்லாம் போகக்கூடாது. பக்தர்கள் மன்றாடி சொல்றாங்க, பிரதாப்ருத்ர மகாராஜா அந்த மாதிரி மனிதர் கிடையாது, அவர் தூய பக்தர், இருந்தாலும் போக மாட்டேன். அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கறக்கு. அப்படியே அந்த கூட்டத்துக்கு நடுவில் நடனமாடி நடனமாடி இந்த கீர்த்தன கோஷ்டி அந்த கீர்த்தன கோஷ்டி 2 கைகளையும் உயர்த்தி கொண்டு தங்கத்தினாலான நிறம் அவரது மேனி அப்படியே தகதகன் ஜொலிக்குது. பிரதாப்ருத்ர மகாராஜா தன்னை மறந்த அந்த அழகை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார். அப்ப என்னாச்சு, முன்னாடி ஸ்ரீவாஸ் டாக்கூர் வந்துட்டார். அவரும் சைத்தன்ய மகாபிரபுவின் அழகை பார்த்து, பஞ்சதத்துவத்தில் ஒருத்தரான ஸ்ரீவாஸ் டாக்கூர், அவரும் சைத்தன்ய மகாபிரபுவின் அழகை பார்த்து ஆனந்தத்தில் நடனமாடுறார். அப்போ இந்த சேனாதிபதி பார்த்தார், அரசர் முன்னாடி இவர் நிற்கிறாரு, அரசரின் பார்வையை மறைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஸ்ரீவாஸ் டாக்கூரை தள்ளினார். ஸ்ரீவாஸ் டாக்கூர் தன்னை மறந்த நிலை, பக்தர்கள் எல்லாம் மறந்துட்டாங்க, தன் உடல் தன் உடைமை எல்லாத்தையுமே மறந்து ஹரிநாமத்தில் மகாபிரபுவின் பிரேமையில் மூழ்கி கிடக்கும் நிலந்துட்டார் அரசர் முன்னாடியே. 2வதும் சேனாதிபதி என்ன பண்ணாரு, மெதுவா ஸ்ரீவாஸ் டாக்கூரை தள்ளினார். அவரும் தன்னை மறந்த பரவச நிலையை மறுபடியும் ஆடிட்டு வந்துட்டார். இந்த தடவை என்ன பண்ணார், சேனாதிபதி கொஞ்சம் பலமாக ஸ்ரீவாஸ் டாக்கூரை தள்ள, யாரோ தான் மகாபிரபுவை பார்க்கிறதை இடையூறு செய்து கொண்டே இடைஞ்சல் செய்யறாங்களேன்னு சொல்லி திரும்பி ஒரே வேகத்தில் சேனாதிபதிக்கு பலார்னு ஒரு அறை. சேனாதிபதி எதிர்பார்க்கவே இல்லை. அரசன் முன்னாடி வைத்து, ஊர் மக்கள் முன்னாடி, தன் கீழ் பணிபுரியும் காவலர்கள் முன்னாடி வைத்து ஏதோ ஒரு பிராமணன் அறைந்து விட்ட கோபம் வந்துருச்சு. தன்னுடைய உடைவாளை எடுத்துக்கொண்டு பிடிக்க போகும்போது
அப்படியே சிரிச்சுக்கிட்டு அழகாக பிரதாப்ருத்ர மகாராஜா பிடிச்சிட்டு சொல்கிறார், ஒரு வைணவன் கையால் அடி வாங்கினிய இது பெரும் பாக்கியம், இந்த மாதிரி பாக்கியம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்கிறார். அப்படியே அந்த மந்திரி சேனாதிபதி பேசாமல் இருந்துட்டார். இந்த மாதிரி நம்ம இயக்கத்தில் ஒரு பக்தரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா சண்டையே வராது. அடி வாங்கினதை அமிர்தமாக கருதி கொண்டார் பிரதாப்ருத்ர மகாராஜா. இது வேற சைடில் இந்த மாதிரி லீலைகள் வேற நடந்து கொண்டே இருக்கிறது. மகாபிரபு நடனமாடி அப்படியே ஜெகநாதர் மத யானை நகர்வது போல் நகர்ந்து நகர்ந்து அப்படியே பொழுது சாயும் போது குண்டிச்சால போறார். குண்டிச்சால என்ன நடக்குது? திரும்பி உல்டா ரத யாத்ரா வர்ற வரைக்கும் கோபிகைகளுக்கு அவர் அவருடைய உரிமையை கொடுத்துட்டார். ஜெகநாத்புரி கோயில் லக்ஷ்மி தேவி மனைவி, அங்க லக்ஷ்மி தேவி கண்ட்ரோல். குண்டிச்சா மார்ஜனம் கோபிகைகள் கண்ட்ரோல், அவங்க இடம் அது பிருந்தாவனம். அப்போ அங்க போயிட்டு 10 நாள் வர்றேன்னு சொல்லிட்டு வரல இவர். கோபிகைகளை பார்த்தோன்னே ஜெகநாதர் உட்கார்ந்தார், வரமாட்டேன்ட்டார். 10 நாள் இரவு பகலாக கோபிகைகள் சேவை செய்ய லக்ஷ்மி தேவி மெதுவா டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா மனுஷன் போனவரை காணமே, இவ்வளவு நாளாச்சு. உடனே தன்னுடைய பணியாட்களை அனுப்புகிறார்கள். ஏன் ஜெகநாதர் இதுவரைக்கும் வரல? அதெல்லாம் லீலையா நடக்கும். இந்த 10 days நம்ம பார்த்தோம்னா ஜெகநாத்புரி டெம்பிளுக்கும் குண்டிச்சா கோயிலுக்கு நடுவில் மத்திய இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். லக்ஷ்மி தேவி தன் பணியாட்களை அனுப்புகிறார்கள். என்ன ஜெகநாதர் இதுவரைக்கும் வரலையே அப்படின்னு. இவங்க போய் அங்க பார்த்து கோபிகைகள் கூட கிருஷ்ணர் அப்படியே ஆனந்தத்தில் இருக்கார். அவங்கெல்லாம் கீர்த்தனைகள், பிரசாதம், திருவிழாவா. ஏன்னா இந்த குண்டிச்சா கோயிலில் 10 நாள் தானே வர்றாரு. அப்போ ஒரு வருஷம் என்ன சேவை ஜெகநாதருக்கு அங்க மெயின் கோயிலில் கொடுக்குறாங்களோ அதை 10 நாள்ல இங்க கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. என்னவெல்லாம் ஜெகநாதர் லக்ஷ்மியிடம் அனுபவித்தாரோ அதை 10 நாட்களில் கொடுக்க வேண்டும் என்று கோபிகைகள் ஆசைப்படுகிறார்கள். உடனே லக்ஷ்மின்ற பணியாட்கள்லாம் பார்த்தோம், ஐயோ நம்ம கோயிலில் கூட இல்லாத அளவுக்கு பணிவிட இங்க நடக்குதே. திரும்பி பொறாமை இல்லை, லக்ஷ்மி தேவி கிட்ட எக்ஸ்ட்ராவா கோல் மூட்டி விட்டுருவாங்க, 1க்கு 2 சொல்லி கொடுத்துருவாங்க. அப்பவும் இருந்திருக்காங்க ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ், 1க்கு 2 சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு லீலை இருக்குது. லக்ஷ்மி தேவி கோபத்தில் இறங்குவாங்க. இறங்கி தன் பணியாட்களை, இப்பவும் நடக்குது 10வது நாள் உல்டா ரத யாத்ரா, மல்லர்கள் பூஜாரிகளாக மல்லர்களை கொண்டு போவார் லக்ஷ்மி தேவி. கொண்டு போய் ஜெகநாதரை அடிச்சு தூக்கி ரதத்தில் போட்டு இழுத்துக்கிட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. உல்டா ரத யாத்ரா. இதெல்லாம் ஒரு லீலை. லக்ஷ்மி சஹஸ்ர சதசம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. லட்சக்கணக்கில் லக்ஷ்மிகள் பகவானை சேவை. இப்படிதான் ரத யாத்திரையும் உல்டா ரத யாத்திரையும் நடக்குது. 1000கணக்கில் லீலைகள். இது ஒரு சேவையின் திருவிழா, பேரன்பின் திருவிழா இது. அப்போ ஒரு சில வருடங்களுக்கு, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஷாலபேகா அப்படின்னு சொல்லி ஒருத்தர், ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த ஒரு பட்டான். அவர் இப்போவுமே ரத யாத்திரை நடக்கும்போது இந்த ஆப்கான் பட்டானுடைய கீர்த்தனைகள் ரதத்துக்கு போகிற வழியில் பாடுவாங்க. ஷாலபேகா அப்படின்னு பேர். அவருக்கு ரொம்ப அழகான ஒரு கதை. அவருடைய தாயார் ஜெகநாத்பூரியில் ஒரு பிராமண குலத்தில் பிறந்த பெண். அந்த காலகட்டத்தில் ஆப்கான்லேருந்து ஒரு பட்டான், ஒரு முஸ்லீம் வர்றார். நல்ல ஹைட்டு, நல்லா பார்க்குறக்கு அழகான ஒரு மனிதர். அவர் ஜெகநாத்புரிக்கு வர்றாரு. வந்த வழியில் இந்த பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார். ஆனால் அந்த காலத்திலெல்லாம் பிராமண குடும்பத்திலிருந்து ஒரு முகலாய ஒரு முசல்மான், ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பெண் கொடுப்பதுங்கிறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். இவர் ரொம்ப புத்திசாலி. இந்த பட்டான் என்ன செய்தார்? கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த பிராமண அம்மையார் மீது தெளிச்சிட்டார். அப்போ இந்தியாவில் இப்படியெல்லாம் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமான ரூல் இருந்தது. யாராவது மற்ற மதக்காரர்கள், வேற்று மதக்காரர்கள் தண்ணீரை பிராமணர்கள் மீது தெளித்து விட்டால் இந்த பிராமணர் முஸ்லீம் ஆயிட்டாருன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள ஏற்ற மாட்டாங்க, அப்பா அம்மா கூட வீட்டில் ஏற்ற மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருந்தது ஒரு காலகட்டம். இவர் போய் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார். யாருமே அந்த பெண்ணை கொடுக்க மாட்டார்கள். உடனே இவர் என்ன செஞ்சார்? கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த பிராமண அம்மையார் மீது தெளிச்சிட்டார். அவ்வளோதான், அந்த அம்மா முஸ்லீம் ஆயிட்டாங்க. வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது, நாட்டுக்கும் போக முடியாது, காட்டுக்கும் போக முடியாது.
அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மனிதர் பின்னாடியே ஆப்கானிஸ்தான் போயிட்டாங்க. இது நடந்த கதை, சரித்திரம். ஆப்கானிஸ்தான் போயிட்டாங்க. அன்றையிலிருந்து அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை, அப்படியே பார்க்கறதுக்கு தேவர்கள் இந்திரன் மாதிரி இருப்பார் அந்த குழந்தை. சிறு வயதிலிருந்தே ஜெகநாதர் கதைகளை பேசி 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 பாலுடன் ஜெகநாத் லீலையும் ஊட்டினார்கள் அந்த தாயார். வெறும் பாலை மட்டும் கொடுத்து வளர்க்கல, ஜெகநாதர் லீலையும் சேர்த்து கொடுத்தே வளர்த்தினார். அந்த குழந்தை ஷாலபேகா பிறந்த நாளிலிருந்தே ஜெகநாதரின் பக்தன். அப்படியே ஜெகநாதர்னா உயிரை கூட கொடுத்துருவார். அப்போ ரத யாத்திரை பார்க்கணும், ரத யாத்திரை பார்க்கணும் அம்மா கிட்ட எப்பவுமே ஆசைப்படுவார். ஜெகநாதருக்கு போய் தரிசனம் எடுக்கணும், தரிசனம் எடுக்கணும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஜெகநாதரை பார்த்து விட வேண்டும். அப்போ அம்மா சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் வளர்ந்து பெரிய பையனாயிட்டு போ. காலப்போக்கில் தாய் தவறி விட்டார்கள், தந்தையார் தவறி விட்டார். இந்த ஷாலபேகா ஒரு நாளைக்கு ஆப்கானிஸ்தான்லேருந்து ஜெகநாத் புரி வர்றார். எப்படியாவது ஜெகநாதர் கோயிலுக்குள்ள ஏறி தரிசனம் எடுத்து விட வேண்டும் அப்படின்னு ஏறாரு. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஜெகநாத் புரி பிராமணர் அவங்க கொஞ்சம் டஃப். நமக்கே சந்தேகம் வரும், இப்படியும் பக்தர்கள் இருப்பாங்களா அப்படின்னு. அடித்து கையில் கிடைத்த கம்பினாலும் கல்லினாலும் அடித்து அவர் தலையை உடைத்து ஷாலபேகாவை கோயிலிருந்தே துரத்தி விட்டாங்க. தலையெல்லாம் உடைந்து ரத்தம் கசிந்து மனது வலித்து இந்த ஷாலபேகா வெளியே ஓடி வந்துட்டார். யாரோ ஊர் மக்களுக்கு பார்த்து கொஞ்சம் தயவு தோன்றுச்சு. கவலைப்படாதீங்க, இனியும் ஒரு வாரத்தில் ரத யாத்திரை நடக்க போகுது. அந்த நேரத்தில் இந்துனோ முஸ்லீம் என்னோ பிராமணன் சூத்ரன் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அனைத்து உயிரினங்களுக்கும் ஜெகநாதர் கருணை புரிவார், நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஷாலபேகாவும் ரத யாத்திரைக்காக காத்து கொண்டிருந்தார். அப்படி இன்னைக்கு ரத யாத்திரை பார்க்கிறார். லட்சக்கணக்கில் பக்தர்கள் மெய் சிலிர்த்து மெய் மறந்து கண்ணீர் சொரிந்து ஜெகநாதரின் நாமத்தை அவர்கள் உச்சஸ்தாயில், அவங்களுக்கு எவ்வளவு சத்தமாக ஜபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சத்தமாக ஜபிச்சு வாத்திய கோஷங்கள் மேளங்கள் அடித்து பாடிக்கொள் அப்படியே பூம் 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 அப்படின்னு போது ரத யாத்திரை. ரதம் அப்படி ஒரு மத யானை போல் ஜெகநாதர் ஆடி ஆடி போறார். அப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்து அவ்வளவு அழகா ஷாலபேகா பாடுறார். அந்த ஆப்கான் பட்டான் அவ்வளவு இனிமையா ஜெகநாதரை பத்தி பாடுறார். ஆனா அந்த பாட்டு யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. 5 லட்சம் பேர் கீர்த்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு நடுவில் ஒருத்தர் பட்டான் பாடுறது யார் கேட்கறது? அந்த கீர்த்தனை இந்த கீர்த்தனைக்கு முன்னாடி காணாமல் போனது. ஆனா ஜெகநாதர் அனைத்து பக்தர்கள் சேவையை பூர்த்தீகரிக்க அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அப்படியே ஷாலபேகா முன்னாடி வந்தோடனே ரதம் ட்ராக் அப்படின்னு நின்றுச்சு. இழுத்தார்கள், ஆணையை கட்டி இழுத்தார்கள், மல்லர்கள் தள்ளினார்கள், எவ்வளவோ முயற்சி செய்தார், ரதம் அசையக்கூட இல்லை. எல்லாரும் யோசிக்கிறாங்க, ரதம் ஏன் இங்க நின்றுச்சு, ஏன் ஜெகநாதர் நிறுத்துறார், என்ன யோசிக்கிறார்கள்? அவர்களுக்கு பதிலே கிடைக்கவில்லை. கீர்த்தனம் வேற ஒரு சைடில் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம்தான் கண்டுபிடித்தார்கள், இந்த வேற்று மதக்காரன் பட்டான் பாடுற கீர்த்தனம் தான் ஜெகநாதருக்கு கோபம் வந்து நிறுத்திட்டாரோ அப்படின்னு சொல்லி அவரை இரண்டாவதும் அடிக்கப் போகிறார்கள். அடிக்க போகும்போது இந்த ரதத்திலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம் புறப்பட்டு வந்தது. பயந்து போனார்கள் பக்தர். பயங்கரமான தன் பக்தனை அடிக்கப் போகும்போது ஜெகநாதருக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் இவர்கள் அடிப்பதை நிறுத்திவிட்டார்கள். ஷாலபேகா மனம் உருகி இதயம் உருகி கண்ணீர் கசிந்து அவ்வளவு அழகா கீர்த்தனம் பண்றார். 1 2 3 அவர் கீர்த்தனம் பாடி நிறுத்தின உடனே யாருமே கவனிக்கல, ரதம் தானாக முன்னாடி சென்றது. இன்றைக்கும் அந்த லீலையை நினைவு கூர்ந்து ஞாபகப்படுத்தும் வகையில் ரத யாத்திரை போற வழியில் ஷாலபேகாவுடைய கீர்த்தனங்கள் பாடுவாங்க. இன்னைக்கும் பாடுறாங்க. எந்த இன்னைக்கு ஜெகநாதர் பேரன்பில் இருக்கக்கூடிய தருணம். என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். அப்படியே குளிர்ந்திருக்கிறார் அன்பினால். மகாபிரபு அவர் இதயத்துக்குள்ள இழுக்கிறார், கோபிகைகள் இழுக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா, நம் இதயத்தில் திரு ஜெகநாதர் குடிகொள்ளணும்னு ஆசைப்பட்டுட்டோம் வைங்க, கண்டிப்பா நடந்துடும். ஏன்னா இது பிரேமையின் திருவிழா, சேவையின் திருவிழா. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இந்த இயக்கத்தில் இனி சேவை புரிந்து கொண்டே இருக்கிறோமோ
குருவை சேவை செய்கிறோமோ, பிரபுபாதர் அவர்களை சேவை செய்கிறோமோ, சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதரை சேவை செய்கிறோம், அந்த அளவுக்கு நம்ம ஜெகநாதர் பக்கத்தில் போய்கிட்டே இருப்போம். பெரிய கண்கள் அவருக்கு. அதனால் அது அந்த கண்கள் எந்த சேவையும் விட்டு விடாது. அவர் கண்கள் பெருசு. அவருக்கு பார்த்த உடனே நம்ம சேவை புரிஞ்சிடும். அந்த சேவைக்கு பின்னாடி இருக்கிற உணர்வை பற்றி தெரிஞ்சிடும். நம்மளை பற்றி முழுமையாக அவர் தெரிந்து கொள்வார். ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவாத்துமே. ஜெய் ஜெகநாத் சுவாமி கி ஜெய். ஜெய் ஜெகநாத் ரथ यात्रा महोत्सव की जय. हरे कृष्णा.